சார், டிஜே டாக் சேனல் சார்பாக வணக்கம். சார், தற்போது திமுக, அதிமுக 2 கட்சிகளும் வரும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி விஷயத்தில் நெருக்கடியை சந்திப்பதாக சொல்கிறார்களே, அதை பத்தி தங்கள் கருத்து என்ன? என்னை பொறுத்தவரையில் 2 கட்சிகளுக்கு நெருக்கடி இருப்பதாக நான் கருதவில்லை. குறிப்பாக திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகள் 2019 உறுதியோடு அவை பின்னாடி நிற்கிறார்கள். அந்த கட்சியில் இருந்து யாரும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை திமுக தலைமைக்கு தர முடியாது என்று நான் நம்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் அது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. தங்களுடைய கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த கூட்டணியில் இருந்து வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் தேர்தல் நேரம் வருகிற பொழுது, பேச்சுவார்த்தை வருகிற பொழுது நாங்கள் அதிகமான இடங்களை கேட்போம் என்று சொல்கிறார்கள். கேட்பது அவர்கள் உரிமை. ஆனால் அதற்கு தரக்கூடிய பதில் நிச்சயமாக சாதகமாக இருக்க வாய்ப்பில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், மக்கள் நீதி மையத்திற்கு இந்த முறை திமுக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். அடுத்ததாக தேமுதிக அதிமுகவின் மீது மிகுந்த கோபத்தோடு இருப்பதால் அவர்களும் திமுகவை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போன்ற ஒரு சூழலை வருகிற பொழுது கண்டிப்பாக திமுக கூட்டணியில் அவர்களுக்கு மனம் ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். காரணம் என்னவென்றால், தமிழகம் முழுவதும் கிராமப்புறங்களிலே தேமுதிகவிற்கு கணிசமான வாக்குகள் இருப்பதால் அவர்களை தன்னோடு சேர்த்துக் கொள்வதை திமுகவும் தயக்கம் இருக்காது. எனவேதான் ஏற்கனவே திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியும் எத்தனை இடங்களை பெற்றார்களோ அதை தக்க வைத்துக் கொள்வதற்கே மிகப்பெரிய முயற்சி எடுக்க வேண்டும். அதிமுகவை பொறுத்தவரையில் நெருக்கடி என்பதை விட அது மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது. காரணம், அதிமுக தனித்து போட்டியிருந்தால் சில கட்சி அவரோடு சேர்வதற்கு வாய்ப்பு வந்திருக்கும். எப்போது பாஜகவோடு கூட்டணி என்று அறிவித்தார்களோ அப்பொழுதே அதிமுகவை நோக்கி வரலாம் என்று நினைத்தவர்கள் கூட விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல். பாஜகவின் மீது இருக்கிற வெறுப்பு சாதாரணமான வெறுப்பு அல்ல. தமிழகத்தில் பாஜகவினுடைய வெறுப்பை, அவருடைய எதிர்ப்புணர்வை எல்லாம் அதிமுக இனி தாண்ட வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே மிகப்பெரிய கூட்டணி அமைப்பேன் என்று எடப்பாடி சொல்வதற்கு சாத்தியமில்லை. நான் இன்னும் கூட வெளிப்படையாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து வேறு எந்த இயக்கம் அதிமுகவோடு வந்தாலும் மிகப்பெரிய கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு தமிழகத்தில் அதிமுகவுக்கு இல்லை. இப்பொழுது அதிமுகவா திமுகவா என்று தேர்தல் களம் அமைந்திருந்திருந்தால் ஒருவேளை அதிமுகவிற்கு சற்று சாதகமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். பாஜகவோடு கூட்டணி என்று அறிவித்த உடனேயே களநிலம் மாறி இருக்கிறது. ராகுலா மோடியா என்று ஒரு சூழல் வருகின்ற நிலையும் வந்திருக்கிறது. அப்படி வருகிற பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையில் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, ஆதரவு மோடிக்கு இல்லை. எனவே எந்த காரணத்தை முன்னிட்டு மெகா கூட்டணி என்கின்ற வார்த்தை தேர்தல் வரை எடப்பாடியார் சொல்லுகிற ஒரு வார்த்தைகளாகத்தான் இருக்கிறே தவிர அதற்கு பொருள் இருப்பதாக நான் கருதவில்லை. இனி தமிழக தேர்தல் களம் இந்தியா கூட்டணி வர்சஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் அமையப் போகிறது. அப்படி வருகிற பொழுது கண்டிப்பாக அதிமுகவுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நடிகர் விஜய் அவர்களது தாவேகா பற்றி உங்கள் கருத்து? நடிகர் விஜய் அவர்கள் புதிய இயக்கத்தை துவக்கியிருக்கிறார்கள். அவர் இன்னும் உண்மையான அரசியல்வாதியாக மாறவில்லை என்பதுதான் உண்மையான கருத்து. உண்மையிலேயே அரசியல் ஆர்வம் இருந்து 2026 தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த இயக்கத்தை அவர்கள் துவக்கி இருக்க வேண்டும். முழுமையான அரசியல்வாதியாக தமிழகம் முழுவதும் வளம் வந்திருக்க வேண்டும். தேர்தல் களத்தை பொறுத்தவரையில் நடிகர் விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது நிரூபிக்கப்படாத ஒன்று. அவரை நம்பி மற்ற கட்சிகள் வருவார்களா என்று நான் நினைக்கவில்லை. இன்னொன்று கூட சொல்லுகிறார்கள், தாவேகாவோடு விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் இணைய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி அந்த தவறை இந்த முறை செய்யாது. காரணம், நாடாளுமன்றத்திலே வருகிற அத்தனை பிரச்சனைகளிலும் ராகுல் காந்திக்கு தோள் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் நின்று கொண்டிருக்கிறது. அதே கூட்டணி, இந்தியா கூட்டணி அமைந்தது மிக வலுவான பங்கினை தமிழக முதல்வர் ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. எனவே காங்கிரஸ் கட்சி இணைவதற்கு வாய்ப்பில்லை. அதே போல
விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் உறுதி செய்யப்பட்ட சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களை கொண்டு வருவதற்காகத்தான் முயற்சிப்பார்களே தவிர நிரூபிக்காத ஒரு அரசியல்வாதியின் பின்னால் சென்று அந்த வாய்ப்பு இழப்பார்கள் என்று நான் எண்ணவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக நடிகர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது. ஊழலுக்கு எதிர்ப்பான இயக்கம் என்று சொல்கிறார். நான் கேட்க விரும்புவது, தனது இயக்கத்தை திறந்து வைத்திருக்கிறேன், என்னை நம்பி யார் வேணுமானாலும் வரலாம் என்று சொல்கிறார்கள். ஊழல் என்கின்ற ஒரு வார்த்தை, சட்டம் ஒழுங்கு என்ற வார்த்தைகள் எல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் வழக்கம் போல தேர்தல் அரசியலே பேசக்கூடிய வார்த்தைகள். ஊழலை பற்றி திமுகவை சொன்னால் அதிமுகவை பற்றி சொல்வதற்கும் நிறைய பட்டியல் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பற்றி சொன்னால் திராவிட கட்சி 2 கட்சியின் ஆட்சியையும் சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்வதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. எனவே தமிழக தேர்தல் களத்தில் ஊழலை பற்றியோ சட்டம் ஒழுங்கை பற்றியோ மக்களிடத்திலே சொல்லி வாக்குகளை எந்த கட்சியும் பெற முடியாது என்று நான் நம்புகிறேன். ஏனால் அப்படிப்பட்ட ஆட்சி இந்த 60 ஆண்டு காலத்தில் முழுமையான பெருந்தலைவர் காமராஜர் தந்த ஆட்சியை போல் யாரும் செயல்படுத்தவில்லை என்பது உண்மை. எனவே விஜய் அவர்கள் யாரோடு சேரப்போகிறார் என்பது நமக்கு தெரியவில்லை, அல்லது விஜயோடு போய் யார் சேரப்போகிறார் என்றும் நமக்கு தெரியவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக விஜயோடு நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலரை பற்றி தனிப்பட்ட முறையில் நான் விமர்சனம் செய்யக்கூடாது என்பதற்காக அவருடைய பெயரை நான் உச்சரிக்கவில்லை. ஆனால் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் தமிழக அரசியல் களத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத நண்பர்கள் என்பதனை மட்டும் நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எனவே விஜய் அவர்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை தனித்து நின்று தனது வாக்கு வங்கியை நிரூபித்தால்தான் அடுத்து வரும் காலகட்டங்களில் அந்த இயக்கத்திற்கும் எதிர்காலம் இருக்கும், நடிகர் விஜய் அவர்களுக்கும் எதிர்காலம் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தங்களது கருத்தை பகிர்ந்ததற்கு நன்றி. மிக்க நன்றிமா. ஏற்கனவே உங்கள் சேனலை பற்றி நண்பர்கள் எழுதுகிற பொழுது ஒளி அமைப்பு சரியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை எதிர்காலத்தில் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க ஐயா, அதை நாங்கள் சரிப்படுத்த முயற்சிக்கிறோம். நன்றிமா.